இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. குறள் எண் 145. மாணவ செல்வங்களே, தயவு செய்து இந்த அதிகாரத்தை தாங்கள் திருமணமாகும் வரை படிக்காதீர்கள். இது பிறன் இல் விழையாமை அதிகாரம் 15. இந்த குறளை எழுதி வைத்து கொண்டு இதனை தொடாதீர்கள். மற்ற எல்லா குறளையும் படிங்கள், இதை மட்டும் படிக்க வேண்டாம். அது நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போகும் வரை தயவுசெய்து இந்த குறளை படிக்க வேண்டாம். எளிது என இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எய்துதல் எளிதில் என்று கருதி பின்விளைவு கருதாது பிறன் இல்லின்கண் நுழைகின்றவன் மாய்தல் இன்றி எஞ்ஞான்றும் நிலை நிற்கும் குடிப்பழியினை எய்தும் என்கிறார். அது பழிக்கு அஞ்சி பழி வந்து சேராத வகையில் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. சான்றோர் பழியோடு சேர்ந்து வருகின்ற இன்பத்தை விரும்பி ஏற்க மாட்டார்கள், வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். என பழிக்கு அஞ்சுவார்கள் அவர்கள். சான்றோர்கள் அவன் எல்லாத்துலேயுமே எல்லா குணத்திலுமே சான்றோர் என போற்றப்படுகின்றவன் ஒன்று செல்வந்தராக இருப்பான், கல்வியறியிலும் சிறந்து விளங்குவான். தமிழ் அறிஞர்கள் தான் சான்றோர்கள். அவன் எல்லாருமே சான்றோர்கள். அதுக்கு முதல்ல ஒரு குறள் சொல்லிட்டேன். சான்றோர்கள் அப்படி லைட்டாக தவறி விழுந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சான்றோர்கள் இதை விரும்ப மாட்டார்கள், ஒதுக்கி விடுவார்கள். பழி விரும்ப மாட்டார்கள், அது அஞ்சி ஒதுங்கி விடுவார்கள். பொதுவாக பழி என்றாலே அஞ்ச வேண்டும். அதிலும் எப்போதும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய பெரும் பழி என்றால் அதற்கு எவ்வளவு அஞ்ச வேண்டும். அத்தகைய தீராத பெரும் பழி பிறன் மனைவியிடம் நெறிகடந்து செல்கின்றவனை வந்து அடையும். பிறர் மனைவியை அடைதல் எளிதில் கைகூடுகிறது என்ற காரணத்தால் ஒருவன் அறநெறியை மறந்து பிறன் மனைவியை நாடுகிறவன் என்றும் மறையாத பெரும்பழிக்கு ஆளாவான். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. ஆனால் ஒன்று, இதை நீங்கள் இப்போ அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்களுக்கு தான் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் ஆண்கள் தான் நிறைய தவறு செய்கிறாங்கன்றது இப்போவும் நம் நக்கீரன் கோபால் வணக்கத்திற்கு நக்கீரன் கோபால் அவர்கள் நக்கீரனில் பொள்ளாச்சி சம்பவத்தை எழுதியிருக்கிறார். இன்னும் ஒன்றும் டெல்லியிலையும் ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்து அது மிகப்பெரிய இப்போ தீர்ப்பெல்லாம் வழங்கியாச்சு. இப்படி செய்தித்தாளை தினந்தோறும் பார்க்கிறோம். அதனால் தயவு செய்து இது பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களும் ஆண்களும் கற்பு என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம் என்கிறார் பாரதியார். பின்னாடி வந்தவர் தெய்வப்புலவர் திருவள்ளுக்கு பின்னாடி வந்தவர் தான் பாரதியார். அவர் 38 வயசு இறந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 பேர்த்துக்கும் பொது தான் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். ஏன்னா ஆண் வேற பெண் வேறையா, 2 பேருக்கும் அடக்கமாக தான் இருக்கணும். இப்போ பெண்கள்லேயும் சான்றோர்கள் நிறையா வந்துட்டாங்க. பெண்களையும் விண்வெளிக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இருவருமே நன்றாக எந்தவித பழிக்கு அஞ்சி வாழ வேண்டும். நமக்கு பழி வந்து விடுமே, நமக்கு கணவர் இருக்கார், நம்ம திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள், அப்படி என்று இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை. அதனால் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். தயவு செய்து இந்த ஒரு 5 நாள் 10 நாள் வரை எனக்கு இதான் இன்னும் ஒரு 5 குறள் இருக்குது. 145வது குறள் வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 குறள் இருக்குது. அது அடுத்து இப்போ என்ன செய்வோம்னா, நம்ம வாசிப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதிலே மூழ்கி கிடைக்க வேணாம். வாசிப்பு என்னன்றதை கொஞ்சம் பார்ப்போம். வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கலைங்க. அது அதனால தான் நமது முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், கலைஞர்னே அவருக்கு பெயர் வந்ததே அவர் வாசிப்பினாலையும் நேசிப்பினாலையும் தான். முதலாக தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் அவருடைய மகன் இப்போது முதல்வராக இருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம மதுரையிலேயே அதாவது
நூல் நிலையம், கலைஞர் நூற்றாண்டு நூல் நிலையத்தை ஆரம்பித்து வைத்தார். அற்புதமாக நடந்து கொண்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து என்னென்னா திண்டுக்கல், இப்போ அடுத்து திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருச்சி இப்படி முக்கிய நகரங்களிலேயும் அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வரப்போகிறது. அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா புஸ்தகங்களை படிக்க வேண்டும், வாசிப்பை நேசிக்க வேண்டும். அப்படி வாசித்தால்தான் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க முடியும். இப்போது ஒரு சீன பழமொழி என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களையாவது வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதாவது புத்தாண்டுகள் வருதுல, அந்த புத்தாண்டுகளுக்கெல்லாம் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, நான் இப்போ 2013 பணி ஓய்வு பெற்று விட்டேன். அதற்கு முன் நாங்கள் வேலை பார்க்கும்போது என்னன்னா, ஜனவரி 1 பிறந்தா புத்தாண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போய் பழங்கள் கொடுக்கறது உண்டு. அதாவது ஆப்பிள் பழம் வாங்கி அவர், அதாவது நமக்கு மேலே அதிகாரி இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மேலே அதிகாரிகள் கொடுத்துக்கிறது, அப்படி இருக்கிறது வழக்கம். அதை ஒதுக்கி விடுங்கள். பழங்கள் கொடுப்பதால் என்ன வந்து அவங்களுக்கு இல்லாத பணமா? புத்தகங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் வந்து அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்ல, முதல் ஆண்டிலேயே, ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அறிவுக்கு விருந்தளிக்கிறீர்கள். அதே அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. சிந்திச்சு பாருங்க. ஆண்டுக்கு முதல் நாளே புத்தகத்தை கொடுத்தால் அவர்கள் எப்படி ரசித்து படிப்பார்கள். அது அந்த மாதிரி வைத்து கொடுங்க. இனிமேலாவது அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதனால தான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஒருவன் எனக்கு நான் வாசிக்காத ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு கொடுத்தான் என்றால் அவனே எனக்கு சிறந்த நண்பன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ புத்தகத்துக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. அதனால் புத்தகத்தை வந்து நல்லா படிக்கணும். புத்தகத்தை வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு இன்னும் நேற்று கூட பத்திரிகையில் இந்து தமிழ் திசையில் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, ஒரு கட்டுரையாளர். அவங்க வந்து என்னென்னா அரசை குறை சொல்லி எழுதியிருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே சிரத்தை எடுக்கணும். ஏங்க, இதுக்கு முதல்ல இப்படிலாம் இல்லைங்க. இப்போ தாங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அது வேலை பார்ப்பு வேண்டுமானால் அவ்வளவு உங்களுக்கு நல்லவர்களாக, சில பேர் கடமை உணர்ந்து வேலை பார்ப்பார்கள், சில பேர் வந்து கடமை உணராமல் வேலை பார்ப்பவர்கள், அப்படி இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே அவங்கெல்லாம் அரசை பொறுத்தவரை செய்ய முடியாதுங்க. இப்போ ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மதுரை இப்படி மிகப்பெரிய நகரங்கள், திருச்சி, கோயம்புத்தூர் இப்படி மிகப்பெரிய நகரங்களில் தான் புத்தக திருவிழா நடைபெறும். இப்போது என்ன செய்கிறாங்க இவங்க, இப்போடைய தமிழக முதல்வர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே புத்தக திருவிழா ஆரம்பிச்சிடறாருங்க. அப்போ புத்தக திருவிழா நான் பார்த்தேன், இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் சொல்லப்போனால் திண்டுக்கல்ல 2 கோடிக்கு மேல் விற்றுருக்காங்க புத்தகம். மதுரையில் இந்த வருஷம் புத்தகம், நான் மதுரையில் புத்தக திருவிழாவில் பேசியிருக்கேங்க, இந்த தடவை வந்து 1 கோடிக்கு மேல் விற்றுருக்கு புத்தகம். மதுரை இவ்வளோ பெரிய மிகச்சிறிய நகரம், அதில் 1 கோடிக்கு மேலே தான் ரூபா விற்றுருக்கு, 1.25 கோடிக்கு. ஆனால் திண்டுக்கல்லில் 2 கோடிக்கு மேல் விற்றுருக்கிறது. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த புத்தகங்கள் விற்பனையாகும் போது என்னென்னா அந்த எழுத்தாளர்களுக்கும் ஊக்குவிக்கும், அந்த பதிப்பகத்தாருக்கும் ஊக்குவிக்கும். இப்போ நான் ஒரு எழுத்தாளர் என்ற முறையிலே இந்த ஆண்டு நான் புத்தக திருவிழாவில் பேசினேன். நான் எழுத்தாளர் என்ற முறையில் தான் எனக்கு புத்தக திருவிழாவில் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைத்தது. அதனால் வந்து சொல்கிறேனே, தயவுசெய்து நீங்கள் வந்து புத்தகத்தை நீங்கள் வாங்கி படியுங்கள். என்ன செய்யணும், புத்தக திருவிழாவுக்கு போங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க அந்த சமயத்தில் ஒதுக்கி விடுங்க. ஒரு 2-3 நாளாவது குறைஞ்சி போங்க. போய் ஒரு 4 புத்தகங்களை குறைஞ்சது வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது அதாவது ஜார்ஜின்னு ஒருத்தர் அமெரிக்க எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருவன் ஒரு வாசிப்பாளராக இருக்கிறானோ அந்த வாசிப்பாளர் அவர் இறந்த பிறகு 1000 நூலுக்கு 1000 உயிர்களுக்கு சமம்னு சொல்கிறாரு. பாருங்கள் எப்படி, அவர் வாசிப்பாளர் 1000 உயிர்களுக்கு சமம்னா என்ன,
1000 உயிர்கள் எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறார். ஒன்றுமே படிக்காத ஒருவன் அவன் இறந்தால் அவன் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி அமெரிக்க எழுத்தாளர் ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஜார்ஜுன்னு சொல்லிட்டு. அவர் நாவல், அதாவது நான் இப்போ நாவல்லாம் எழுதிட்டு இருக்கேன். நாவல், அதாவது குடும்ப கதைகள், காதல் கதைகள், இதைகளைத்தான் அவர் எழுதுவாராம். அந்த புத்தகம் உலகத்திலேயே மிகவும் விற்பனையான புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவர் எழுதிய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரதிலாம் 1000 கோடிக்கு மேல் வித்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த அளவுக்கு அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கிறார்கள் என்றால், படம் சினிமா பார்க்க ஒதுக்கிறாங்க, புத்தகத்தை இது பண்ணியிருக்காங்க, அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க. இன்னும் ஒன்றையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நரம்பியல் மருத்துவர்கள் கருத்துரை மாநாடு நடந்தது. நம்ம மதுரையில் தான் நடந்துச்சுங்க. அதில் மதுரையில் ஒருத்தர் பேசினார், ஒரு நரம்பியல் தத்துவ நிபுணர் ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் புஸ்தகத்தை வாங்கி படிக்கும்போது உங்களுடைய மூளை வளர்ச்சி அடையும் சொல்கிறாரு. எதுக்காக? அறிவை சொல்லல அவர். அதாவது அவருடைய, ஏன்னா அவர் ஒரு மருத்துவர் அல்லவா, அது நரம்பியல் மருத்துவர் அல்லவா. அதனால் அவர் என்ன சொல்கிறார், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மூளை சுருங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது புத்தகத்தை படிக்க படிக்க அந்த மூளை விரிவடையும். இல்லை என்றால் அதுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு வியாதி இருக்குது, மறதி நோயின்னு. அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வியாதி இருக்குது, அது மறதி நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மறதி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த மறதி நோயை போக்க வேண்டும் என்றால் வாசித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் அதுக்காக இதிலேயே செல்ஃபோன்லேயே வாசிச்சுட்டு இருக்க, அலைபேசியிலேயே வாசிக்க நினைக்காதீங்க. அந்த புஸ்தகத்தை பார்த்து அப்படி திருப்பி அந்த அத்தியாயம் 1, அத்தியாயம் 2, அத்தியாயம் 3 என்ன வருது அப்படின்னு வாசிக்கும்போது அவருடைய மூளை விரிவடைய செய்கிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இப்போ உள்ள அவர். அதாவது அந்த மருத்துவ நிபுணர், அந்த நரம்பியல் மருத்துவ நிபுணர் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து நான் ஒரு கவிதை, அடுத்து தொல்காப்பியத்தை எடுத்துக்கொள்வோம். தொல்காப்பியந்தாங்க முதலில் இலக்கணத்திற்கு வகுத்த நூல். அதில் மறக்க முடியாத உண்மைங்க. இலக்கணம்னா என்ன, அதை பற்றி தான் கவிதையை எழுதணும் அப்படின்னு வகுத்த நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டதுங்க. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 அதிகாரங்களை கொண்டதுங்க. அந்த தொல்காப்பியரே என்ன சொல்கிறாரு, அவர் இலக்கணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவர் திருமணத்திற்கும் சடங்கு வரையறுத்துள்ளார். நான் தொல்காப்பியத்தில் ஒரு வரியை படித்தேங்க. அதுதான், பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம். பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம். அதற்கு முன்னாடி இதிலிருந்து என்ன தெரிகிறது, அதற்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு சமூகம் அமையவில்லை என்பதுதான் தெரிகிறது. ஏன்னா அப்போ காட்டு மிராண்டிகளாக தான் இருந்திருக்காங்க மனிதர்கள். அதுக்கு முன்னாடி காட்டு மிராண்டி, தமிழர்களே காட்டு மிராண்டிகளாக தான் இருந்திருக்காங்க. காட்டு மிராண்டிகள்னால் என்னென்னா, ஒரு பெண்ணை சேர்ந்து வாழ்கிறது, அப்புறம் புலம்பெயர்ந்து போட்டது அடுத்த நாடுகளுக்கு. அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது, இப்படி இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்தவுடனே கழுவொழுக்கம் நிறைந்து இருந்துள்ளது. அதை பார்த்தவுடன் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார்னா, இந்த வரி எழுதுகிறார். இந்த வழியை எழுதுனா, அதாவது தொல்காப்பியர் பொய்யும் வலுவும்னா அது குற்றம். இந்த தோன்றிய பின் ஐயர்னா இப்போ இருக்கிற பூணூல் போட்ட ஐயர் இல்லை, ஐயர் என்பவர் சிறந்தவர், சான்றோர். ஐயர் திருமண சடங்கு என்ற ஒன்றை உருவாக்கினார். அதாவது கரணம் என்பது திருமண சடங்கு. அதாவது உருவாக்கினார், கரணம் உருவாக்கினார், திருமண சடங்கை உருவாக்கினார். அப்போ தான் என்ன ஆகும், இப்போ தொல்காப்பியம் என்ன எதை சொல்லுது, 2ஐயும் சொல்லுது. இலக்கணத்திற்கு முதல் நூல் தொல்காப்பியம் 3000 ஆண்டு வள்ளுவர் காலத்திற்கு முன்னே. வள்ளுவர் காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, தொல்காப்பியம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு.
3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் இலக்கணத்திற்கு இலக்கணத்திற்கு வழிவகுத்துள்ளார். அடுத்து திருமண சடங்கிற்குமே அவர் அந்த திருமணம் வலியுறுத்தியுள்ளார். திருமணம் காதல் திருமணமாகவும் இருக்கலாம், அல்லது எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய திருமணமாகவும் இருக்கலாம். அதனால் திருமண சடங்கிற்கும் அவர்தான் வழிவகுத்துள்ளார். அப்புறம் அடுத்து அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கள ஒழுக்கம் இல்லாமல் கற்பு நெறியோடு வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு உள்ள சில சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கிறது. தமிழர் பண்பாடு காரணம் என்னென்னா, மென்பொருள் பொறியாளர்கள் வெளிநாடுகளுக்கு போயிறாங்க. முதல்ல வெளிநாடுகளுக்கு போன என் நண்பரே சொல்லியிருக்காரு. நான் ராமநாதபுரத்தில் வேலை வாக்கில் ஒரு நண்பர் வந்தார். அங்கே நான் அமெரிக்காவில் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். அமெரிக்காவில் ஆசிரியர் இருக்காருங்க அவர் என்ன சொன்னோன்னா, உண்மையிலேயே உங்களுடைய அவரை பாராட்டுறாங்க. அவங்கள நீங்கள் நல்லா கம்ப்யூட்டர்லேயே நடத்துகிறீங்களேங்க, நாங்கள்லாம் அங்கே தான் எழுதி போடுவாங்க ஸ்லேட்டில், இதில் உட்காந்து போர்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் கம்ப்யூட்டரே கிளாஸ்மா அது சொல்லுவார் என்கிட்ட. அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் நம்மளும் அவங்க பாராட்டுறாங்க. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டுடன் வாழ்பவர்கள் தமிழர்கள், குறிப்பாக இந்தியர்கள். அதிலும் தமிழர்கள் இதே ஒழுக்கத்தையே கடைப்பிடிக்கிறார்கள். நம்ம அவங்க பாராட்டினாங்க. இப்போ நாம் அங்கு சென்று அவர்களுடைய பழக்கத்தை நாம் பழகிவிட்டு வந்துவிட்டோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட நான் எம்ஜிஆர் படங்கள்லாம் எம்ஜிஆர் படமும் பார்ப்பேன், எல்லா படமுமே பார்ப்பேன்னு வைங்களேன். சினிமாவும் மோகம் உண்டு எனக்கு. படிப்பும் இதாக இருக்கும், அதே சமயத்தில் பொழுதுபோக்கு வேணும்ல, அதனால் சினிமாவையும் பார்ப்பேன். அப்போ என்ன செய்வோம்னா, விவசாயின்னு ஒரு படத்தில் கேஆர் விஜயான்னு ஒரு நடிகை இருப்பாப்புல. அவங்க என்ன செய்வாப்புனா, ட்ரெஸ்ஸு இப்போ போடுறாங்கல்ல ஒரு மாதிரியா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தவுடனே எம்ஜிஆருக்கு பிடிக்காமல் அவங்க வெறுத்துருவாங்க. அப்புறம் என்ன செய்வான்னா, சேரி கட்டி வரையில். அப்போ தான் இவர் சொல்கிறார், இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இங்கிலீஷு படித்தாலும் இன்பத்தமிழ் நாட்டிலே அப்படின்னு சொல்லி அவர் பாடுவார். அது அநேகமாக ஏதோ திரைப்பட எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கணுமுங்க. வாழ்க்கையும் நம்ம என்ன செய்யணும்னா, அவங்கள பழகிட்டு அவங்க மாதிரி நம்ம தமிழக பண்பாட்டை கெடுத்து விடக்கூடாதுங்க. அதுதான் நான் சொன்னேன், கற்பு என்று வைத்தால் இருபாலருக்கும் பொதுன்னு சொன்னேன். 2 பேருமே நல்லா இருக்கணுங்க. அப்போ தாங்க. முன்னாடிலாம் இந்த எய்ட்ஸ் என்ற நோயெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ ஒரு நோய்க்குள்ளி எந்த மருந்து கொடுத்தாலும் விடாமல் இறந்து போகிறாங்கல்ல, அந்த நோயெல்லாம் அப்போல்லாம் கிடையாதுங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஒன்று பிரசவத்தில் சாகக்கூடியவர்கள் நிறையா இருந்திருக்காங்க. அப்போ நான் ஏன்னா நான் என்னோட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையில் நான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது கிடையாது. அது மாதிரி டியூபர்குலோசிஸ் இருக்குல்ல, டிபி வியாதின்னு சொல்லுவாங்க, உயிர்கொல்லி. அதான் உயிர்கொல்லியாக இருந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன தான் இருந்தாலும் மறுபடியும் சரியாக மாத்திரை சாப்பிடலாம் வந்துடுமா. ஆனால் இப்போ அது கிடையாது. டியூபர்குலோசிஸே ஒழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எராடிகேட்டர்னு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். வேரோடு அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். டியூபர்குலோசிஸ் இப்போ பெரும்பாலும் இல்லை. 80% கிடையாது. 20% வேணுமா இருக்கலாம், ஆனால் 80% கிடையாது. 80 விழுக்காடு கிடையாது. அதனால் ஆனால் இப்போ ஒரு நோய் உயிர்கொல்லி இருக்குது, அதை நான் சொல்லக்கூட விரும்பலை. அந்த நோய்க்கு காரணமே அவர் எழுதியிருக்காரு. நம்ம அதாவது அவர் ஒரு கணேசன் ஒரு மருத்துவர், அவர் புத்தகமாக போட்டிருக்காரு. அதில் அவர் சொல்கிறத அதில் என்ன சொல்கிறாரு, இந்த உயிர்கொல்லி நோய்க்கு என்னென்ன காரணம்னு சொல்லிட்டு வர்றாரு. இதில் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாரு. பால்வினை நோயும் ஒரு காரணம் என்கிறார். அப்படி இருந்து நம்ம ஏங்க மனிதனாக பிறக்கிறதே பெரு அரிதுங்க. அதுலேயும் குருடு இல்லாமல் பிறப்பது அதை விட அரிதுங்க. அப்படி இருக்கையில் ஏங்க நம்ம அப்படி போய் தவறான, நமக்கு தான் வீட்டில் நம்ம பார்த்து நம்மளை செஞ்சு வைக்கிறாங்க இல்லைங்க, நமக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஏன் நம்ம அரண்டிக்கிறோம்? ஏன் தேவையில்லாமல் போய் அதில் போய் விடுகணும்? அதில் என்ன இருக்குது சிந்திச்சு பாருங்கள். அது மாதிரி உணர்ந்தால் நிச்சயமாக எந்த ஆண்மகளும் சரி, எந்த பெண்மகளும் சரி, அடுத்தவனை நினைக்கவே மாட்டார்கள், ஏறிட்டு கூட பார்க்க மாட்டார்கள். அப்புறம் நான் ஒரு கவிதை படித்தேங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், இந்த கவிதையை முடிச்சுக்கிறேங்க.
ஒரு கவிதை படித்தேன். அது என்ன கவிதைன்னா, உதிர்ந்த பூக்களுக்கு உதிர்ந்த பூக்களைக் கண்டு கண்ணீர் விடாதே, மலரும் பூக்களுக்கு தண்ணீர் விடு, முடிந்த பிரச்சனைகளை எண்ணி வருத்தப்படாதே, இனி வரப்போகும் பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குங்க. அதான் அதாவது இதை பொறுத்து என்ன தெரியுது சரி பண்ணுங்க, வாழ்க்கை என்பது பூந்தோட்டங்கள் நிறைந்த போராட்டங்கள்ங்க. வாழ்க்கையில் பூந்தோட்டங்கள் நிறைந்த போராட்டங்கள். அந்த வாழ்க்கை பயணத்தை அதாவது மலர்பாதையாக அமைப்பதும் அந்த வாழ்க்கை பயணத்தை முற்பாதையாக அமைப்பதும் நம் மனத்தில் தாங்க இருக்கிறது. நம் மனதில் தான் இருக்கிறது. நாம் வாழ்க்கை பயணத்தை அப்படி அதாவது வாழ்க்கை பயணம் என்றாலே பூந்தோட்டங்கள் நிறைந்த போராட்டங்கள், போராட்டங்கள் நிறைந்த பூந்தோட்டங்கள், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, நம்ம வாழ்க்கை இனிமையாக்குவதும் துன்பமாக்குவதும் நம் கையில் தான் உள்ளது, நம் மனதில் தான் உள்ளது. நாம் என்ன செய்யணும்னா, சில நேரங்கள் நம்மளுக்கு நம்மளை அறியாமல் துன்பம் வருங்க, சில நேரங்களில் இன்பம் வரும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை மலர்பாதையாகவும் முற்பாதையாகவும், எதில் நல்லது, மலர்பாதை தான் நல்லது, முற்பாதையில் எவராவது நடக்க விரும்புவானா, போக மாட்டான்ல. அப்போ மலர்பாதையாக அமைத்து கொள்வது நம் கையில் தான் உள்ளது. அதனால் தயவு செய்து பொதுவாக மனிதர்கள் இந்த குறளை, திருமணமானவர்கள் அனைவரும் இந்த அதிகாரத்தை படியுங்கள். மாணவ செல்வங்கள் தயவு செய்து நான் சொல்ல பிறன் இல் விளையாமை என்ற அதிகாரத்தை படிக்கவே வேண்டாம். உங்களுடைய எண்ணமெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நாம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வேண்டும், அல்லது ஒரு மருத்துவராக வேண்டும், பெரிய மருத்துவராக வேண்டும், நல்ல கிளினிக் வைக்க வேண்டும், ஒரு நம்ம ஈவினிங் அதாவது மாலை நேரத்தில் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு மருத்துவமனை அமைக்க வேண்டும். இப்படி உங்கள் எண்ணம் மேலோங்கி நிற்க வேண்டுங்க. இந்த குறளை மட்டும் தயவுசெய்து கடைசி வரையும் படிச்சிடாதீங்க. நீங்கள் திருமணமானவுடன் படிங்க, அது உங்களுக்கு தேவை. ஆனால் இப்போல்லாம் சில இது சொல்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியல. தனியாக ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஏற்படுத்தி சென்னை போன்ற மாநகர், நம்ம தமிழில் இது நம்ம மதுரையில் கிடையாது, சென்னை போன்ற மாநகரங்களில் என்னென்னா எல்லாருமே ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. அது சுவிட்சர்லாந்தில் இதில் இருந்தது, ஸ்காட்லாந்தில் இருந்தது நினைக்கிறேன். இப்போ இங்கே பரவிச்சு. அதான் நான் சொன்னேன், மென்பொருள் விஞ்ஞானிகள் அங்கே போய் அதை இழுத்து இங்கே கொண்டாந்துட்டாங்க. மென்பொருள் பொறியாளர்கள் எல்லாத்தையும் குறை சொல்லலை, எல்லோரும் நல்லவங்களும் இருக்காங்க அதில். அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த குறளை மாணவர்கள் படிக்காதீர்கள், மற்ற குறளை எல்லாம் படியுங்கள், அதன்படி நடங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.